கடந்து செல்வோம். கடந்த நாட்கள்ல இடத்திலிருந்து நான் இந்த வாரத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தார். தாராளமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. தாராளமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த தாராளம் என்கிறதான வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஜெனரஸ்லி ஆர் ஃப்ரீனஸ் என்று கொடுக்கப்படுகிறது. ரெண்டு வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. நான் இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆராய்ச்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அந்த ஜெனரஸ்லி ஃப்ரீனஸ் என்பதற்கு 6 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று தாராளமாய், 2 பெருந்தன்மையுள்ள. நம்முடைய இரட்சகர் பெருந்தன்மையுடையவர். அவர் பெருந்தன்மையாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவற்றை குறுகின தன்மை கிடையாது. அவரிடத்துல குறுகின தன்மையே கிடையாது. பெருந்தன்மையாய் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது உயர்வடைய தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உயர்வை கொண்டு வரும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டார். அப்படி என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம், அவர் நம்மை தாராளமாய் ஆசீர்வதிக்கும் போது நமக்கு உயர்வு வரும், உயர்வடைவோம். என்ன செய்வோம்? உயர்வடைவோம். 4வது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மிடத்துல வரும்போது நாம் சுதந்திரமாய் இருப்போம். எந்த கட்டுப்பாடும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். ஆனா யாரும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. பிறர் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது கஷ்டம். ஆனால் நமக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்தாலும் அதை சுதந்திரமாய் செலவழிப்பதற்கு அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். 5வது, அந்த ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு உற்சாகமாய் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? உற்சாகமாய். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்துல, ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்துல போய் கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு தகப்பன் எப்படி கொடுக்கிறாரு? உற்சாகமா. முகத்தை கோணிக்கிட்டோ, முகத்தை 6 o'clock மாதிரி வைத்து கொண்டோ, முகத்தை திருப்பிக்கிட்டோ அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். பிள்ளைக்கு உற்சாகமாய் என்ன செய்வார்கள். 6வது, மனப்பூர்வமாய். அப்போ தாராளம் என்கிறதான வார்த்தையில இவ்வளவு வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. பெருந்தன்மையுடன் உயர்வடையும்படியாக, சுதந்திரமாய் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக. சிலருக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கும், அதை அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்க முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, தேவன் ஆசீர்வாதத்தை தரும்போது அதை அனுபவிக்கவும் கர்த்தர் அதுக்குரிய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சுதந்திரமாய் அவைகளை நாம் அனுபவிக்கலாம். ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, ஆனால் அனுபவிக்கும் பாக்கியங்கள் அவனுக்கு என்ன செய்யவில்லை? கிடைக்கவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை படிப்படியாய் ஆசீர்வதித்து, மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து, நமக்கு கொடுக்கக்கூடியதை உற்சாகமாய் கொடுத்து நம்மை உயர்வடைய செய்கிறார் என்று சொன்னால், அவைகளை அனுபவிக்கும் சுதந்திரத்தை கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சாப்பிடுறோம், நல்லா குடிக்கிறோம், நல்லா தூங்குகிறோம், காலையில் எந்திரிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். காலையில் எந்திரிச்சு கர்த்தர் என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்து. நல்லா சாப்பிடுதோம். அது ஒரு தோசையா இருக்கட்டும். ஏன்னா இப்பெல்லாம் அந்த காலத்துல ஒரு பெண் பார்க்க வராங்க, ஒரு கல்யாண காரியம்னா மாப்பிள்ளை எவ்வளவு சாப்பிட்டதானா அதுக்கு தான் பொண்ணு. இப்போ மாப்பிள்ளை அப்படி சாப்பிட்டா இவனே திண்ணி பண்ற மாதிரி இருக்கிறான். இவனுக்கு பொண்ணு கொடுத்தா என் பிள்ளை எப்படி கிடக்கும்? ஆமா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், நீங்க திருப்தியாய் புசித்து உங்களை அதிசயமாய் நடத்தினதான தேவனை நன்றாய் நினைச்ச வேண்டும், துதிக்க வேண்டும். நல்ல ஆண்டவர் சாப்பிடதான் சொல்லி இருக்கிறார். நல்ல சாப்பிடணும். ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தை, இல்லாத பொருட்கள் மேல் உன் கண்களை என்ன செய்யக்கூடாது? பறக்க விடக்கூடாது. இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா,
அது வரும். எப்பொழுது வரும் என்றால், நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது ஏற்ற வேலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஏற்ற வேலையில கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை தாராளமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தாராளமாய் ஆசீர்வதிப்பார். ஒன்று இல்லாமல் தான் இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாள்ல பார்க்கும்போது, அவர்கள் சபைக்கு வந்த நாட்கள்ல பார்க்கும்போது, அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல பார்க்கும்போது அவர்கள் சீரவாய் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஹீரவாய் மாறுவதற்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்றதை காட்டிலும் சந்தோஷமாய் சொல்கிறேன், எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய ஜனமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தாராளமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தாராளமாய் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஹோட்டலுக்கு போறோம், தாராளமாய் சாப்பிடும். ஒரு காலத்துலதான் ஜனதா சாப்பாடு இருந்துச்சு. இந்த ஜனதா சாப்பாடுக்கு பேர் என்ன? ஒரு கட்டி. இதுதானே, ஒரு கட்டியை கொண்டு வந்து வைப்பாங்க. வயிறு நிறைஞ்சாலும் அதுதான், நிறையாட்டாலும் அதுதான். நிறையலன்னா இன்னொரு கட்டி காசு கொடுத்து என்ன செஞ்சுக்கிடணும்? வாங்கிக்கிடணும். ஆனா இப்ப எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அளவு சாப்பாடு கிடையாது. அது தாராளமாய் என்ன செய்கிறது? கொடுக்கப்படுகிறது. அப்போ தொழில்கள் தாராளமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மாறும்போது, நம்மை படைத்த இரட்சகர், நம்மை சிருஷ்டித்த இரட்சகர், நம்மை உண்டாக்கின இரட்சகர், நம்மை ரட்சித்த இரட்சகர், நம்மோடு உடன்படிக்கை பண்ண இரட்சகர், நம்மை அபிஷேகித்த இரட்சகர் நம்மை தாராளமாய் ஆசீர்வதிப்பது உண்மையான சம்பவமாயிருக்கிறது. அவர் தாராளமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார், குறைவின்றி. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாய் இருக்கும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைபடாது. இப்படி நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் முழுவதை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அங்கே தாராளமாய் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதங்கள் அந்த அதிகாரத்தில் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே தாராளமாய் யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆண்டவர் அப்படிதான் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வாசியுங்கள். 5வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் என்ன செய்வாரு? எல்லாரும் இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். என்னை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? ஒருவேளை உங்களுக்கு இடங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடுகள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு உலக பிரகாரமாய் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்துல இப்பொழுது நீங்கள் அறிக்கை செய்த வார்த்தை உங்களுக்கு தாராளமாய் எல்லாவற்றையும் கொண்டு வரும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் என்ன செய்யும்? கொண்டு வரும். தாராளமாய் கொண்டு வரும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் தேவன் உன்னை மென்மேலும் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமாயிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நாளைக்கும் தருவார். அதனால தான் அவர் சொன்னாரு, அதன் நாள் பாடு, அதனதற்கு நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. நம்ம நாளை தினத்தை குறித்து தான் கவலைப்படுவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்கா, நாளைக்கு பிரியாணியை பார்த்துக்கணும். சிலருக்கு இன்னைக்கே பிரியாணி மேல ஆசை வந்துடும், ஒன்றும் கிடைக்காமல் எஞ்சிருது போயிரு. பேராசை பெரும் நஷ்டமா என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மென்மேலும் என்ன செய்வேன்? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் நம்முடைய கைகளை தாராளமாய் திறக்க வேண்டும். நம்ம கையை என்ன செய்யணும்?
சில வார்த்தைகளை அந்த அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு, அப்படி தாராளமாய் திறந்ததான 2 அனுபவங்கள் 3 அனுபவங்கள் வேதாகமத்தில் இருக்கிறதை சொல்லி முடிக்க போறேன். 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை தாராளமாய் திறந்து கொடுக்கணும். அப்படிதான் ஏசப்பாவும் நமக்கு தாராளமாய் திறப்பார். ஆனா அவசரம் இல்லாம சும்மா போய் கேட்கக்கூடாது. அவசரம் இல்லாம சும்மா போய் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருது. ஹைஸ்கூல் தெருவில் நாங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்கின்றதான வீட்டில் அந்த கடைசியில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பம் தேங்காய் சில் வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு கேட்கும். ஏன்னா 100 ரூபாயா இருக்கு, அதை மாற்றக்கூடாது. 100 ரூபாய் என்ன செய்யக்கூடாதான், மாற்றக்கூடாது. நடந்த சம்பவம். எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், அது அவசரம் இல்லை. ஆண்டவருடைய கையில பல 100களை கொடுத்திருக்கிறார், பல 500களை கொடுத்திருக்கிறார். அதை எதற்காக கொடுத்திருக்கிறார்? நாம் புசித்து நன்றாய் இருப்பதற்காக. அல்லேலூயா. சிலருக்கு இருக்கிற காசை எடுத்து 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்டதுக்கு கஷ்டமா இருக்கும். சோம்பேறி ஆசீர்வதிக்கப்படுவது கொஞ்சம் கடினம். அதனால ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு தாராளமாய் நீங்கள் செலவழிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை கட்டி கட்டி வச்சிடக்கூடாது. கட்டி வச்சா இன்னொரு அரசாங்கம் வரும், இந்த ரூபாலாம் செல்லாதுன்னு சொல்லும். அன்னைக்கு சேலைக்குள்ள இருந்தும் பேண்ட்டுக்குள்ள இருந்தும் நிறைய என்ன செய்வீங்க, உருவுவீங்க, பேங்கும் வாங்க மாட்டாங்க. அதனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான காரியம் அவர் தாராளமாய் கொடுக்கிறார். தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறாரு? எனக்கெல்லாம் தாராளமாய் தந்திருக்கிறார். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் கர்த்தர் தாராளமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சபையிலேயே ஒரு விசுவாசியுடைய வீடு மழை நேரத்தில் ஒழுகிட்டுனா சர்ச்சில் இருந்து 2 தார்பாயை கொண்டு போய் தார்பாயை மேலே போட்டு வீடை கட்டி அதுக்குள்ள குடியிருந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால நல்ல வீடை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கார்? தாராளமாய் கொடுத்திருக்கிறார். தாராளமாய் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்க. அதற்கு செய்யக்கூடியது நம்முடைய கை தாராளமாய் இருக்கும். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் சொல்ல மாட்டீங்களா, வறுமை அடைவாரும் உண்டு. சொல்லுங்க வசனத்தை. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அப்ப நம்ம விருத்தி அடைய வேண்டும் என்றால் நம்முடைய கை தாராளமா என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்முடைய கையை பார்த்து சொல்லணும், கைய சாத்தம் கையை முடைக்கிற கூட. கையை சாத்தான் சில நேரத்தில் என்ன செஞ்சிருவான்? முடைக்குவான், விரிக்க விட மாட்டான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதனால் உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தும் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. யாருக்கு நாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்றால் 3 பேருக்கு. 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவன். தேசத்துல யார் இல்லாமல் இருப்பதில்லை? எல்லாரும் பணக்காரர்கள் அல்ல, எல்லாரும் நிறைவோடு வாழ்கிறவர்கள் அல்ல, எல்லாரும் நல்ல பங்களாவோடு வாழ்கிறவர்கள் அல்ல. கடந்த நாட்கள்ல தான் யோசிப்பேன். நம்ம சர்ச்சிலேயே 5 பேருடைய வீட்டுல ஏசி இருக்கு. ஒருத்தனை அல்லையிலே சொல்லுங்க, 5 பேருடைய வீட்டுல. ஆமா, நான் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை யாரு கொடுத்திருக்கிறார்? யாரு கொடுத்திருக்கிறார்? நம்ம பிள்ளைகள் எல்லா கோணங்களிலும் என்ன செய்யணும்? உயர்ந்து. அப்பந்தான் அதை பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்களும் ஏசி வைக்கணும்னாரு. நீங்களும் என்ன செய்யணும்? சரி, ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். கர்த்தர் அதனுடைய காலத்துல அதனுடைய தேவைகளை என்ன செய்வாரு?
அது தேவைன்னா கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆகையினால் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை இல்லவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ யாருக்கு நாம் தாராளமாய் கொடுக்கணும் என்றால் சிறுமைப்பட்டவனுக்கு. இரண்டாவது, எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாருங்க, ஒன்னு சிறுமையானவனுக்கு, இரண்டாவது எளியவனுக்கு. கடந்த நாட்கள்ல திருநெல்வேலி ஜங்ஷன்ல சபைக்கு சில பொருட்கள் வாங்குவதற்காக இந்த பேட்டரி அங்க வாங்கினா, எனக்கு நான் போற நேரங்கள்ல வாங்கினா எனக்கு ஒரு பேட்டரிக்கு ஒரு 50 பைசா கம்மியா இருக்கும். மேல குழாய் அடிக்கடி ரிப்பேர் ஆயிருக்கு. நான் மாத்திட்டு வந்த இது வந்து 50 ரூபா, 50 ரூபா தானே. கன்சென்ட் ஒரு இது அது அங்க 30 ரூபா தான். அப்போ ஒரிஜினல் கிடைக்குமான்னு பார்த்தேன். கேபிட்டலுடைய ஒரிஜினல் 80 வாட்ஸ் வேணும் அப்படின்னு இருக்குது பாஸ்டர் காரு அப்படின்ட்டு எடுத்து கொடுத்தாங்க. 80 வாட்ஸ் 80 ரூபா. வாங்கிட்டு வெளியில வரும்போது ஒருத்தர் உண்மையிலே அவருக்கு செய்யலாம், வயிற்றை தட்டிக்கிட்டு, ஐயா பசிக்குதுயா சாப்பிடணும். எனக்கு எப்போதுமே காசு கொடுத்து நான் பழக மாட்டேன். பக்கத்துல ஹோட்டல் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன சாப்பாடு வேணும், என்ன சாப்பாடு? ஏன்னா காசு கொடுத்தவன் பீடியை குடிச்சிருந்தான், சிகரெட்டை குடிச்சிருந்தான், தேவையில்லாத காரியத்தை செஞ்சிருந்தான். கொடுக்கறது 10 ரூபா, அது தேவையில்லாத காரியத்துல போய் நம்ம காசு அங்க போய் என்ன செஞ்சிருது, மாட்டிருது. அதுக்கு பதிலாக ஒரு 100 ரூபாய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம்னா அதுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் உண்டு. அவனும் ஆசீர்வதிப்பான், வயிறார சாப்பிட்டுட்டு. ஆண்டவரே, அந்த மனுஷன் என்ன செய்யும்? மனுஷனுக்கு சொல்லுவான், அந்த ஐயாவை ஆசீர்வதி. என் காதால நான் கேட்டேன், சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னே அந்த ஐயாவை ஆசீர்வதி. சிறுமைப்பட்டவன், எளியவன், நல்ல கை கால் சுகத்தோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டோம். கண் தெரியாதவங்க, சில நேரங்கள் நாங்க போகும்போது பாஸ்டம் அந்த கண் தெரியாதவங்க ரோட்ல நடந்து வந்தாங்கன்னா காரை நிப்பாட்ட சொல்லி இறங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறுமையானவர்கள், எளிமையானவர்களுக்கு நாம் செய்யும் போது நமக்கு பரலோகம் திறக்கும். நமக்கு என்னது திறக்கும்? பரலோகம் திறக்கும். நம்ம சின்னதத்துல திறக்கிறோம், நமக்கு பரலோகம் திறக்கும் போது நம்முடைய இடம் கொள்ளாமட்டும் வானத்தின் ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். வானத்தின் ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். வானத்தின் ஆசீர்வாதங்கள் வந்து என்ன செய்யும்? இறங்கும். கொடுக்க தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் 3 காரியங்களை நாம் செய்யக்கூடாது. 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனாகிய ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு இருதயத்தை கடினப்படுத்தும். தாராளமாய் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம இருதயத்தை நினைச்சக்கூடாது, யாருக்கும் கடினப்படுத்த. நான் அடிக்கடி யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு நான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் விதைச்சிருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சோளத்தை விதைக்கிறோம். இந்த மாசம் தான் பட்டோன்னு நான் கேள்விப்பட்டேன். விதைக்கிறார்கள், சில விதையை விதைக்கிறார்கள், பல ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். சில விதைகள் தான், ஒரு விதை விழுந்து அது 30, 60, 100 என்ன செய்கிறது. அதே போல நம்ம உதவி செய்துட்டோமா அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, உடைய நாமத்தினால நீர் எனக்கு தந்ததை விதைச்சிருக்கிற, நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. இந்த ஜெபம் உங்களிடத்துல காணப்படும். இந்த ஜெபம் உங்களிடத்துல என்ன செய்யணும்? கடினப்படக்கூடாது, விதைச்சு கொடுத்துடணும். முன்பு இந்த லெப்ரசி குஷ்டரோகியா இருக்கிறாங்க ஒரு சகோதரன் அடிக்கடி வீட்டுக்கு வருவார்.
வந்த உடனே அவர் முதல்ல சாப்பாடு தான் கேட்பாரு. பாஸ்டர்மா வீட்டில் இருக்கிற ஒரு பிளேட்ல கொண்டு போய் கொடுப்பாங்க. அவரு சொல்லுவார், இந்த தட்டில் நான் சாப்பிட மாட்டேன், என்கிட்ட பாத்திரம் அதில் கொடுங்க. அதில் கொடுத்தோன்னே இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கடைசி எங்களால் முடிஞ்சதை கொடுத்து அப்போ அந்த மனுஷனை காணும். பல நாட்கள் நான் அவரை சிந்தித்திருக்கிறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகும்போது சொல்லிட்டு போவார், அப்போ எங்களால் முடிஞ்சதை ஒன்று கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. பாருங்க, பிறருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். அப்பதான் நாம் தாராளமா என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? இறங்குவார். நமக்கே இரக்கம் இல்ல, கடின குணம் இருக்கு. அந்த வசனத்தில் அப்படிதான் சொல்ல, உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும், ரெண்டாவது உன் கையை, சிலர் கையை இருக்க மூடிக்கிடுவாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா, வீட்டில் இருக்கிற மனைவியின் இடத்துல புருஷன் கேட்டாலே கை எப்படி இருக்கும்? மனைவி புருஷன் இடத்துல கேட்டாலே கை எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டேங்கீங்களா? கை எப்படி இருக்கும்? இறுக்கமா என்ன செய்யும்? இருக்கும். பிள்ளைகள் பெற்றோரிடத்துல கேட்கும் போது, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல கேட்கும் போது கை எப்படி இருக்கும்? இறுக்கமா இருக்கும். எனக்கெல்லாம் தெரிஞ்சது, திருமணமாகி 37 ஆண்டுகள் நான் இறுக்கமா இருந்ததும் இல்லை, பாஸ்டரமா இறுக்கமா இருந்ததும் இல்லை. என்ன வரவு வருகிறதோ அது அவ்வளோ பாஸ்டரமாவுக்கு தெரியும், என்ன செலவு இருக்கிறதோ அது அவ்வளோ பாஸ்டரமாவுக்கு தெரியும். உங்க குடும்பம் அப்படி இருக்கா? உங்களுடைய வரவு செலவு உங்களுடைய புருஷனுக்கு மனைவிக்கும் கணவன் மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தாராளமான ஆசீர்வாதம் வராது. தாராளமான ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வரவு என்ன செலவு என்ன ரெண்டு பேருக்கும் தெரியணும். நாங்க இங்க பிள்ளைகளுக்கு அதான் சொல்லி கொடுத்திருக்கிறோம். பிள்ளைகளுக்கு அதான் வரவு என்ன செலவுன்னு ரெண்டு பேருக்கும் தெரியணும். எவ்வளவு மீதி இருக்கு? சில குடும்பத்துல நீயா சம்பாத்தியம் பண்ணுத, சரிப்பா நீ சம்பாத்தியம் பண்ணிட்ட, வீட்டுக்கு போனோன்னு என்னது வேணும்? அது எங்கிருந்து வரும்? அது எங்கிருந்து வரணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. எந்த வீட்டுல புருஷனும் மனைவியும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி தன் கைகளை மூடாதபடி சந்தோஷமாய் இருக்கிறார்களோ அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் பொழியப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கடினப்படுத்தாதீங்க, கையை மூடாதீங்க, பூட்டி வைக்காதீங்க. தெரியட்டும், என்ன தெரியட்டும், மனைவிக்கு காசு எங்க இருக்குன்னு தெரியட்டும். எடுத்துட்டு போறாலும் எடுத்துட்டு போட்டோம், வேற யாருங்க எடுத்துட்டு போவோம்? சரீரம் தானே, எப்படி சரீரம் தானே, எடுத்துட்டு போட்டோம். அங்க எடுக்க எடுக்க இங்க குறையாது, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். இறைக்கிற கிணறு என்ன செய்யும்? ஊறும். இறைக்காத கிணறு என்ன செய்யும்? நான் சொல்ல மாட்டேன். அது எதுக்கு தேவையில்லாத வார்த்தை நான் சொல்லுவேன்னா, இருக்கிறது தெரியணும், எடுக்கணும். தாராளமாய் தாராளமாய் அந்த மனைவியினுடைய இருதயம், அந்த புருஷனுடைய இருதயம் தாராளமாய் கொடுக்க அறியும் போது, கை மூடாமல் இருக்கும்போது, இருதயம் கடினப்படாமல் இருக்கும்போது, தேவன் நமக்கு கொடுத்த இடத்துல மென்மேலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்காக பாஸ்டர் சொல்லிட்டாரு, வீட்டுல போய் சண்டை போட்டுறாங்க. ஆமா, நீங்க நியாயமாய் செலவழித்தால் உங்களுடையவர்கள் உங்களுக்கு உண்மையாய் இருப்பார். நியாயமற்ற முறையில நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், பரலோகத்துக்கு வரணும், தாராளமாய் ஆசீர்வதிக்கப்படணும்னா புருஷன் மனைவிக்கும் மனைவி புருஷனுக்கும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மையுள்ளவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்ன செய்வா? பெறுவான். எல்லா வகையிலையும் தாராளமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தாராளமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாதான்? இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? இருதயத்தை பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான், அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை வேற முடியவில்லை. அதே எகிப்தில் இருந்த இன்னொரு பார்வோன்
யோசேப்பின் காலத்தில் இருந்த பார்வோன் கடினப்படல. அவன் யோசேப்பை ஆலோசனை கேட்டு தன் கையை விரிவாய் திறந்தான். யோசேப்பின் நிமித்தம் அந்த பார்வோனுடைய தேசம் என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. 2 பார்வோனை குறித்து உங்களுக்கு சொல்லுது. 2 பேரும் பார்வோன் தான். ஆதியாகமம் 40, 41, 42, 43, 44, 45 அதிகாரம் வரைக்குள்ளதான பார்வோன். அவன் கையை திறந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான், இந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவனுக்குரியவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், யோசேப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆனா யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்ததற்கு பின்பு, நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்ததற்கு பின்பு எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது, எந்த தேவனால் இந்த ஆசீர்வாதம் வந்தது, எங்கே போனதினால் இந்த ஆசீர்வாதங்கள் வந்தது என்பதை அறியாத இன்னொரு ஜெனரேஷன் வந்ததற்கு பின்பு அந்த பார்வோன் இஸ்ரவேலர்களை ஒடுக்க ஆரம்பித்தான். அந்த இருதயம் கடினப்பட்டது, அவனுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை. அதனால் உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும், கையை சிலர் இப்படி மூடிட்டு என் கையை திறந்துரு பார்ப்போம், யாரும் திறக்க வேண்டாம். கையை திறக்கலன்னா இப்படியே வச்சுக்கிட்டுங்க. யாராவது உங்களுக்கு ஒரு 100 ரூபா தாராங்கன்னு வச்சுக்கிட்டுங்களா, எப்படி வாங்குவீங்க? கையை இப்படியே வச்சுக்கிடுங்க. யாராவது ஒரு 100 ரூபாய் என் கையில கொடுக்கட்டும்னா எப்படி வாங்க முடியும்? முடியுமா? கீழே தான் விழும். இப்படி திறந்தாதான் என்ன செய்ய முடியும்? சொல்ல மாட்டேங்கிங்களே, திறந்தாதான் என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அப்போ சாதாரண பிராக்டிக்கலாகவே அனுபவ ரீதியாவே நம்முடைய கை திறக்கப்பட்டால் தான் ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும், ஆசீர்வாதங்களை வாங்க முடியும் என்று சொன்னால், பிறருக்கு நம்முடைய கைகள் என்ன செய்யக்கூடாது? மூடக்கூடாது, திறந்து. பிறருக்கு நம்முடைய கைகள் என்ன செய்யணும்? தொடர்ந்து 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? சினப்படாமல் இருப்பதாக. ஒன்னு இருதயம் கடினமாக கூடாது, 2வது கையை மூடக்கூடாது, 4வது இருதயம் கடினமாக கூடாது, 2வது கையை மூடக்கூடாது, 3வது இருதயம் என்ன செய்யக்கூடாதா? இசனப்படக்கூடாது. நான் அதுக்காக எல்லா கல்யாண வீட்லையும் சொல்லுவேன், எல்லா கல்யாண வீட்லையும் சொல்லுவேன், இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் இருக்கிறார்கள். யோசேப்பு ஆசீர்வாதத்தை போல இவர்கள் கொடுப்பார்கள் என்று சொல்வேன். யோசேப்பு ஆசீர்வாதம் யார் இடத்துலயும் என்ன செய்யல, வாங்கல, தான் சகோதரனுக்கு கொடுத்தான். அது பின்னால இருக்கு, சரி இருக்கட்டும், அதுக்கு முன்னால சொல்லி முடிச்சிடும். அப்போ நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். உன் இருதயம் கடினப்படாதிருப்பதாக, அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கைட்டு செய்யும் எல்லா காரியங்களிலையும். அப்ப எப்ப ஆசீர்வாதம் வருது? நம்முடைய இருதயம் கடினப்படாம. அந்த காலத்துல ஒரு பண்ணை வீடு இருக்குன்னா அதுல வேலைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வேலைக்காரங்களுக்கு அந்த பண்ணை வீட்டுக்காரங்க நிறைய என்ன செய்வாங்க? அப்படிதானே, நிறைய மனதார என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அவன் மனதார கொடுக்கும் போது அதை வாங்கிட்டு போறவங்க சும்மா போக மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் எஜமானை ஆசீர்வதி. அல்லேலூயா. என் எஜமானை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அப்படி நம்ம ஆசீர்வாதங்களை தேடிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆபிரகாமுக்கு தேவன் 7 ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அப்ப நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? விசனப்படும். நம்ம இடத்துல யார் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு சந்தோஷமா அவங்களை கவனிக்கும். அவங்கள என்ன செய்யணும்? வேலைக்காரங்க சந்தோஷமா இருக்கும். வேலைக்காரனுடைய கூலிய ஒரு நாள் கூட வச்சிருக்க கூடாது. அன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். இல்லையா, நான் சனிக்கிழமை வாங்கிட்டு தானே பரவாயில்ல, சனிக்கிழமை கொடுத்துடணும். சனிக்கிழமை என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். என்னுடைய பழக்கத்தான். கையில இருந்தா வேலை, இல்லைன்னா வேண்டாம்.
சிலர் சொல்லுவாங்க, நீங்க எப்ப வேணாலும் காசு கொடுங்கம்பாங்க. எப்ப வேணாலும் காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்கிட்ட இல்ல, நீங்க வேலை செய்யுங்க, என்கிட்ட ஆண்டவர் தரும்போது என்ன செய்யறேன் தாரேன்னு தானே சொல்லிக்கிறேன். சனிக்கிழமை மட்டும் நான் என்ன செய்யல, நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி என்ன செய்ய. ஆனா வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு மரியாதையா கொடுத்து, ஆகினால உன் தேவன் அதிநிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கைட்டு செய்யும் எல்லா காரியங்களிலேயும் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அந்த வேலைக்காரங்களுக்கு 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததின்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்புவாயாக. அவனுக்கு எப்படி கொடுக்கணும்? தாராளமா, நல்ல சந்தோஷமா போப்பா. நம்ம சபையில வேலை செய்ய வருவாங்க, அவங்களுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுப்பேன். அது எனக்கு ஒரு பழக்கம். வாழைப்பழமும் ஒரு வடையும் தண்ணியும் கொடுப்போம். எதுக்குன்னா, தூசியில வேலை செய்யும் போது தூசி என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த வாழைப்பழத்தை சாப்பிடும்போது தூசி தானா உள்ள என்ன செஞ்சிடும், இறங்கி. அப்புறம் வடை சாப்பிட்டு ஒரு டீயே குடிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஹெல்த்தா என்ன செய்யும், இருக்கும். ஆகினால கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமா என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்ப 3 நபர்களை நான் உங்களுக்கு முன்னால வைக்க போறேன். யோசேப்பு தாராளமாய் கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? சகோதரர்கள் எப்படிப்பட்டவங்க? சகோதரர்கள் எப்படிப்பட்டவங்க? அயோக்கியமானவர்கள். அவனை நேசிக்கல, அவனை விற்றவர்கள். யோசேப்பை என்ன செஞ்சிட்டாங்க, காசுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வித்துட்டு அவன்டே சொல்லுதாங்க, ஒருத்தன் காணாமல் போனான், இதுவரைக்கும் நாங்கள் என்ன செய்யல. உள்ளதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஒருத்தனை நாங்க வித்துட்டோம் 10 பேரும் சேர்ந்து சொல்லியிருந்தா அது ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இவன் என்ன சொல்றான், ஒருத்தன் காணாமலே போயிட்டான். ஒருத்தன் எங்க போயிட்டான், காணாமலே போயிட்டான். சரி, இப்படிப்பட்ட குணமுடையவர்களை யோசேப்பு ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு அவங்களுக்கு தாராளமா. அப்போ நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு நாம் தாராளமாய் கொடுக்கும்போது யோசேப்பை போல கர்த்தர் நம்மை அதிபதியாய் உயர்த்துவார். அல்லேலூயா. தாராளம், அந்த வார்த்தைக்கு தான் நினைக்கிறேன். யோசேப்பு தாராளமாய் கஷ்டங்களை சகித்தான். அது ஒரு பக்கம். அவன் கஷ்டங்களை எப்படி சகித்தான்? தாராளமாய் சகித்தான், மனதார சகித்தான். ஆனா சகித்த போதிலையும் அந்த கஷ்டங்களை கொடுத்ததான தன் சகோதரர்களை, அந்த கஷ்டங்களை கொடுத்த தன் உடன்பிறப்புகளை அவர்களுக்கு வஞ்சகம் செய்யாமல் அவன் செய்தது என்னன்னா, தாராளமாய் அவங்களுக்கு அள்ளி கொடுத்தான். அப்பா இறந்துட்டாங்கட்டு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செய்தேன், என் அன்பு தேவனுடைய சின்னமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். தாராளமாய் கொடுக்க ஆண்டவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியிருக்கும்போது யோசிப்பை நினைங்க. எல்லா கல்யாணத்திலையும் நான் சொல்லுவேன், என் கூட வந்தவங்களுக்கு தெரியும், 7 ஆசீர்வாதங்கள் சொல்வேன். அதுல ஒரு ஆசீர்வாதம், இவர்கள் யோசேப்பு ஆசனத்தை போல் தாராளமாய் என்ன செய்வார்களாக, கொடுப்பார்களாக என்று சொல்லுவேன். இப்பொழுது 10,000 ரூபாய் கேட்டா இவங்க கொடுத்துருவாங்க. 10,000 ரூபாய் கேட்டா இவங்க என்ன செஞ்சிருவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஆமாம்பாங்க. அடுத்த வாரத்தை அவங்களுக்கு காதலா சொல்லுவேன், 10,000 ரூபாய் கேட்கும்போது ஒரு 100 ரூபாய் கொடுத்து. ஏன்னா நீங்க கொடுத்த காசு திரும்ப என்ன செய்யாது. நம்ம நாட்டு அகராதியில் அப்படி ஒரு வார்த்தை என்ன செய்கிறது இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய சின்னம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பை போல நாம் கையை தாராளமாய் திறக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு தாராளமாய் அவருடைய கரங்களை என்ன செய்வார், திறப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எதை விதைக்கிறோமோ தாராளமாய் கையை நம்ம திறந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு தாராளமா என்ன செய்வார். விவசாயம் செய்ய போறீங்க, விவசாயம் செய்வதற்கு முன்பதாக
ஆண்டவர்கிட்ட நல்ல பொருத்தனையோட ஜெபம். ஏன்னா கடந்த வருடத்துல பத்தல் சிலருக்கெல்லாம் ஓரளவுக்கு வந்துச்சு, ஆனா விலை இல்லாமல் போச்சு. இன்னைக்கு 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு தான் இருக்கு. அவ்வளவுதான் கேள்விப்பட்டேன் நான். 7 ரூபாய் 8 குண்டால் 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு தான் இருக்கு. ஆசீர்வாதங்கள் இல்ல. வேலை செய்த கூலி கூட என்ன செய்யல, கிடைக்கல. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால உங்களுக்கு முன்னால சொல்றேன், இந்த வருடம் நீங்கள் தாராளமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும். தாராளமாய் என்ன செய்யணும், டெய்லி சொல்லி ஜெபம். இரண்டாவது, இஸ்ரவேலர்கள் தாவீது நாட்களில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவர்கள் தாராளமாய் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகும்படிக்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி தாராளமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், நாமும் தாராளமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நாமும் தாராளமாய் என்ன செய்யணும், கொடுக்கணும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆண்டவருக்காக அவருடைய கருத்துல தான் வாங்குறோம், வேற எங்கெங்க போய் வாங்குறோம்? அதனால்தான் நான் உங்களிடத்துல சொன்னேன், ஆண்டவரே நான் விதைத்திருக்கிறேன், நீர் எனக்கு பலனை தர வேண்டும். விதைகளை மட்டுமல்ல, என்னுடைய பணத்தை விதைத்திருக்கிறேன், என்னுடைய நேரத்தை விதைத்திருக்கிறேன், என்னுடைய பொருட்களை விதைத்திருக்கிறேன், எனக்கு உண்டான சகலவற்றையும் விதைத்திருக்கிறேன். அந்த விளைச்சல்களை 100 மடங்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறவர் நீர். எனக்கு அந்த பிரதிபலனை என்ன செய்யணும், அந்த பிரதிபலனை என்ன செய்யணும், தரணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் கொடுக்கும். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. நம்ம எங்க வாங்குதோம், நம்ம எங்க வாங்குதோம்? இனி நல்ல கோனிங்க, மழை பெய்யட்டும், அது ஆசீர்வாதம் தான். தேவனுடைய கரத்துல என்ன செய்தோம், வாங்கி அதை யாருக்கு கொடுக்கிறோம், தேவனுக்கே கொடுக்கிறோம். அதை யாருக்கே கொடுக்கிறோம், தேவனுக்கே கொடுக்கிறோம். தேவனுடைய கரத்துல வாங்கி, என்னைக்குமே நான் வேலை செய்தேன், அதுல எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது, அதுல எனக்கு சம்பளம் கிடைக்கிறது நினைக்காதீங்க. அந்த சம்பளத்தை உங்க கை நிறைய கொடுப்பதற்கு தேவன் தான் உதவி செய்கிறார். வெளிநாட்டுல வேலை செய்தாங்க சிலருக்கு, எத்தனையோ மாசங்களுக்கு சம்பளம் இல்லை. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரத்துல பேசும்போது, ஒரு கம்பெனியில 1 வருஷமா சம்பளம் போடலையா. எத்தனை வருஷம் சம்பளம், எத்தனை மாதங்கள், 12 மாதங்கள் சம்பளம் போடல. ஆனா வேலை செய்தாங்க, சாப்பாடை கொடுக்கிறான். ஆனா நமக்கு ஆண்டவர் அன்றன்றைக்கு படி அளந்து கொண்டிருக்கிறார். தாராளமாய் உடைய கரத்திலே வாங்கி உமக்கு நிச்சயம் கொடுத்தோம். இன்னும் அதே அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, என் தேவனே, நீர் இதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்பதை அறிவேன். இவையெல்லாம் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்க இருக்கிற ஜனமும் பாருங்க, தாராளமாய் அவற்றை வாங்கணும், தாராளமாய் அவருக்கு செலவழிக்கணும். அல்லேலூயா. வாங்கி வாங்கி அதை பெட்டியில பூட்டி வச்சுன்னா வயிறு விடுமா? வயிறு சும்மா இருக்குமா? அட பாவி மனுஷா, அட பாவி மனுஷி, நீ வாங்கி வாங்கி பூட்டியா வைக்கிற, என் வயிறுலாம் வலிக்கு, என் வயிறுலாம் என்ன செய்கிறது, வலிக்கு. ஆண்டவர் எதற்கு கொடுக்கிறாரு? நாம் நன்றாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பிள்ளைகள்கிட்ட அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், வாணியனுக்கு கொடுக்கலன்னா, வாணியனுக்கு கொடுக்க போறது கொஞ்சம். நான் வைத்தியன் கொடுக்க போகும்போது ஒரு ஸ்கேனுக்கே 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் தொலைஞ்சிச்சு நம்ம வாழ்க்கை. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ நல்லா சாப்பிடுப்பா, சாப்பிடக்கூடியதை சாப்பிடு, சாப்பிட தகாத என்ன செய்யாத, சாப்பிடாத, நல்லா சாப்பிடு.
யோவேல் 2:26 நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், உங்களை அதிசயமாய் நடத்துகின்ற உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிக்கணும்னா நீங்க சம்பூர்ணமா என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதுல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்தந்த நேரத்துல சாப்பிடணும், நேரத்தை தவற விடக்கூடாது. சிலர் வேலை 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 சாப்பிடாம கடந்து மறுபடியும் தாராளமாய் நோயை இழுத்துக் கொள்வார். நான் அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இந்த பாடு என்ன செய்தோம், படுதோம். அந்த நேரம் வந்துச்சா போய் சாப்பிடணும். இந்த நேரம் வந்துச்சா என்ன செஞ்சிடணும்? சாப்பிடணும். தாராளமாய் ஆண்டவர் கொடுத்ததை சந்தோஷமாய் அனுபவிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த சாப்பாடு நான் சந்தோஷமா சாப்பிடுதேன், நீங்க ஆசீர்வதி. அப்பொழுது வியாதியும் வராது, ஒண்ணு என்ன செய்யாது, வராது. வியாதிகள் வராதபடி கர்த்தர் என்ன செய்வாரு? காப்பார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தசம பாகத்தை குறித்து சொல்லும்போது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது அவங்க தசம பாகத்தை குவியல் குவியலாக கொண்டு வந்து சேர்த்தார்களாம். ஆண்டவருக்கு கொடுத்தது எப்படி கொடுத்தார்களா? குவியல் குவியலாக. பாருங்களா, அதுல சொல்லப்பட்டிருக்கு 3ஆவது மாதத்துல குவியல் செய்ய தொடங்கி 7ஆவது மாதத்துல, அப்படின்னா எத்தனை மாசம்? 5 மாசம். 3, 4, 5, 6, 7, 5 மாசம், 210 நாட்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு குவியலா குவிச்சு போடுதாங்க. குவியலா குவிச்சு என்ன செய்தாங்க? போடுதாங்க. அப்ப ஆண்டவர் அந்த ஜனங்களை எவ்வளவா ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஏன் நாம் தாராளமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியல? என்னுடைய கொஸ்டின் அதுதான். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் போது, ஆலயத்தில் உட்கார்ந்து சில குடும்பங்களை யோசிக்கும் போது, ஆண்டவரே இவர்கள் இவ்வளவு உண்மையா இருக்கிறார்கள், இவ்வளவு காரியத்தை உமக்காக செய்கிறார்கள், இவர்கள் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல? இவர்கள் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல என்கிற கேள்வி எனக்குள்ள அதிகம் உண்டு, அதிகம் உண்டு, அதிகம் உண்டு. என் அன்பு தேவனுடைய சின்னமே, கர்த்தர் கொடுக்கிறதான பதில் என்னன்னா, அவர்கள் மனப்பூர்வமாய், அந்த இடங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறோம், அவர்கள் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்காக கொண்டு வந்து கொடுத்தார்களா? பரிசுத்த சமூகத்துல குவியலாக கொண்டு வந்து கொடுத்தாங்களா? இந்த வருடம் ஆரம்பத்துல பார்க்கும்போது ஒரு மூடை உளுந்து வந்து உட்கார்ந்துருச்சு, அது குவியல். அது என்னது? சொல்ல மாட்டேங்க. உளுந்து வந்து உட்கார்ந்தது என்னது? குவியல். அப்புறம் ஒரு மூடை வத்தல் வந்துச்சு, அது என்னது? குவியல். இப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த குவியல்களை தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து வைக்கும் போது அந்த குவியலான தாராளமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குவியலா கொண்டு வந்து வச்சாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது தான், இந்த வாரத்தில் ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் குவியலாக கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியர்களையும் லேவியரையும் விசாரித்த போது, ஐயா இந்த காணிக்கை வர ஆரம்பிச்சதிலிருந்து நாங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறோம், இன்னும் மீதியும் உண்டாயிருக்கிறது. மீதியான அம்பாரம் எப்படி இருக்கிறதா? திரட்சியாய் உண்டாயிருக்கிறது. 10வது வசனத்துல பின்னால சொல்லப்பட்டிருக்கிறது, மீதியான அம்பரம் எப்படி இருக்கிறதா? திரட்சியாய் அதிகமா இருக்கு. அப்போ சபையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா? நமக்கு ஒரு தாராள மனசு இருக்கணும். நமக்கு ஒரு தாராள மனசு என்ன செய்யணும்? இருக்குன்னா என் மனைவிக்கு தாராளமா கொடுப்பேன். மனைவிக்கே கொடுக்கலன்னா எப்படி நீங்க கர்த்தருக்கு கொடுப்பீங்க? என் புருஷனுக்கு நான் தாராளமாய் கொடுப்பேன். உங்க புருஷனுக்கே கொடுக்கலன்னா எப்படி நீங்க ஆண்டவருக்கு கொடுப்பீங்க? நான் எங்க அப்பா அம்மாவுக்கு தாராளமாய் கொடுப்பேன். பெற்றோர்களுக்கே தாராளமா கொடுக்கலன்னா நீங்க எப்படி ஆண்டவருக்கு கொடுப்பீங்க? நான் என் பிள்ளைகளுக்கு தாராளமாய் செய்வேன்.
நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தாராளமா செய்யலன்னா அங்கேயே நம்முடைய இருதயம் கடினப்பட்டு நம்முடைய கை மூடப்பட்டு நாம் விசனப்பட்டு இருந்தா ஆண்டவர் நமக்கு எப்படிங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு? தேவன் எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு? அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்து இறங்கணும்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாத்திரத்தை அறிந்து என்ன செய்யணுமா? அதே போல தாராளமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்முடைய இருதயமாகிய பாத்திரத்தை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இருதயமாகிய பாத்திரத்தை கர்த்தர் அறிந்து அதுல தாராளமான ஆசீர்வாதத்தை போட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் கடினப்படக்கூடாது, நம்முடைய கை மூடப்பட்டு இருக்கக்கூடாது, நம்முடைய இருதயம் விசனப்படக்கூடாது. நாம் தாராள மனசுடையவர்களாய் இருக்கும்போது உயர்வு சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள பெருந்தன்மையோடு ஆசீர்வதிப்பார். நல்ல சுதந்திரமாய் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு. இப்போ நம்ம சபையில் இருக்கிறதான அதிகமான விசுவாசிகிட்ட சுதந்திரமா அவங்க செலவழிக்க முடியல. அவர்களுக்கு பல நெருக்கங்கள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் எல்லாம் என்ன செய்கிறது அவர்களிடத்தில் காணப்படுகிறது. அவைகளிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கணும்னா நமக்கு ஒரு தாராள மனசு உண்டாகும். அப்பொழுது நாம் தாராளமாய் என்ன செய்வோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படி தாராளமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஒரு குறைவின்றி கர்த்தர் என்னை நடத்தணும், குறைவில்லாமல் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்த வேண்டும் என்று சொல்கிறவர்கள் மட்டும் வேகமாய் முழங்கால் படிட்டு நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், நீங்கள் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவர் தாராளமாய் ஆசீர்வதிக்கிறதான தேவன். இன்று கேட்ட வசனம் ஏதோ ஒரு இடத்துல சொல்லப்படுவதற்காக அல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறப்போகிறது. வாழ்க்கையின் அனுபவமாய் மாறப்போகிறது. வாழ்க்கையின் அனுபவமாய் கர்த்தர் அதை மாற்றி கொடுக்க போகிறார். விசிடித்தனம் இல்லாமல், கஞ்சத்தனம் இல்லாமல் நம்முடைய கை தாராளமாய் திறக்கப்பட போகிறது. இருதயம் தாராளமாய் திறக்கப்பட போகிறது. தாராளமாய் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெறுவதற்கு மத்தேயு 3:10 வானத்தின் மதகுகள், வானத்தின் வாசல்கள், வானத்தினுடைய பொக்கிஷங்கள் நமக்கு நேராய் திறக்கப்பட்டு நம்ம மேலே பொழியப்பட போகிறது. அப்படி பொழியப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு எண்ணம் வர வேண்டும். அது என்னவென்றால், நான் தாராளமுடைய மனமுடையவனாயிருப்பேன், தாராள குணமுடையவனா இருப்பேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன், கர்த்தர் எனக்கு தந்துகிட்டே இருப்பாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பேன், கர்த்தர் எனக்கு தந்துகிட்டே இருப்பாரு, கொடுத்துக்கிட்டே இருப்பேன், கர்த்தர் எனக்கு தருவாரு. நான் எந்த நன்மையும் எதிர்பார்த்து செய்கிறவன் அல்ல, கர்த்தருக்காக நான் செய்கின்றபடியினால் அந்த தேவன் என்னை தரித்திரமடைய செய்கிற தேவன் அல்ல. அவர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான தேவன். அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் நமக்காக தரித்திரமானாரே. அந்த தேவனாகிய கர்த்தர் தாராளமாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, தாராளமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக நமக்குள்ள ஒரு விசுவாசம் வர வேண்டும். ஆண்டவரே, என் இருதயம் எந்த சூழ்நிலைமையிலும் கடினப்படாது, என் கை எந்த சூழ்நிலையும் மூடி இருக்காது, என் இருதயம் விசனப்படாது. நீர் தாராளமாய் கொடுக்க நான் என் குடும்பத்தில் தாராளமாய் செலவழிப்பேன், உமக்கு தாராளமாய் கொடுப்பேன். குவியலாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருடம் விவசாயத்தில் எனக்கு தாங்கப்பா. கேளுங்களா ஒரு நிமிஷம், ஆண்டவரே நீங்க தாங்கப்பா. உள்ளம் திறந்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஒருவேளை நீங்க கூலி வேலைகளை செய்யலாம். ஆண்டவரே, இதுல எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டீரா? எனக்கு நிலங்கள் இல்லை, எனக்கு வீடுகள் இல்லை, நான் வாடகை வீட்டிலேருந்து என் பிள்ளைகளை படிக்க வச்சு என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை செய்து நான் இவ்வளவு கஷ்டப்படுதேனே என்கிறதான ஒரு அங்கலாய்ப்பு உங்களிடத்துல காணப்படலாம். அந்த அங்கலாய்ப்பை நீக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் தாராளமாய் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்க போகிறார். தாராளமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொண்டிருக்கிறார். அது வானத்தின் பலகனி வாசல். அந்த வாசல் திறக்கப்படும் போது எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, இது எப்படி ஆயிற்று, இது யாரால் ஆயிற்று, இது என் தேவனால் ஆயிற்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தினால தாராளமான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களை பெருமையுடையவர்களாய்
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பெருந்தன்மை உடையவர்களாய், பெருமையுள்ளவர்களாய் அல்ல, பெருந்தன்மை உடையவர்களாய் கர்த்தர் எங்களை உயர்த்தி உயர்த்தி சுதந்திரமாய் செல்வதற்குரியதான எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உங்களுடைய மன கட்டுப்பாடோடு கூட கர்த்தருக்காக தாராளமாய் செய்யக்கூடியதான ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை தாராள மனசுடையவர்களாய் மாற்றி தாராளமாய் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமே ஆமே ஆமேன். கர்த்தாவே ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. கொடுத்த வார்த்தையின்படியார் ஆண்டவரே வசனத்துக்கு செவி கொடுக்கும்போது, வசனத்தின்படியாரன் தன்னை காத்துக்கொள்ளும் போது அந்த வசனம் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தட்டும். அந்த வசனம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அந்த வசனம் தம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டத்தை நீக்கட்டும். அந்த வசனம் தம்முடைய பிள்ளைகளுடைய வறுமையை நீக்கட்டும். கர்த்தாவே நீக்கி நீங்க ஆசீர்வதித்தருளும்படியா ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் பலப்படுத்தும், காத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. கர்த்தர் ஆசீர்வதி.